எஸ்ஐஆர் விண்ணப்பங்களில் கேட்கப்பட்டிருக்கும் விவரங்களை பூர்த்தி செய்வதில் குழப்பங்கள் தொடர்வதாக புகார் எழுப்பியிருக்கும் பொதுமக்கள் குளறுபடிகளால் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அச்சம் எழுப்பியுள்ளனர். பொதுமக்களை கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். வட்டார பகுதிகளில் மண் எடுக்க உரிய அனுமதி வழங்காததால் அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். ஹைதராபாத் இடையே அமைய உள்ள புல்லட் ரயில் திட்டத்தின் வழித்தட வரைபடத்தை தெற்கு ரயில்வே சமர்ப்பித்துள்ளது. பயண நேரத்தை குறைக்கும் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் தொடர்பாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிறிய இடைவேளை. நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என்றும் வருகின்ற 26ஆம் தேதி குமரி அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் மழையால் சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் வேதனையடைந்துள்ளனர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். சிறிய இடைவேளை. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் உடல் 30 குண்டுகள் முழங்க காவல்துறை